வணக்கம். பெயர் சொற்கள் அதாவது நவுன்ஸ்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஒரு ஆள், ஒரு இடம், இல்ல ஒரு பொருளோட பேர். சிம்பிளா சொன்னா அதெல்லாம் ஒரு நேம் டேக் மாதிரி இல்லையா? ஆனா கதை அதோட முடியல. ஒருவேளை அது வெறும் பெயர் பலகைகளா மட்டும் இல்லாம அதுக்கு மேலேயும் சில விஷயங்கள் இருந்தா, உண்மையை சொல்லணும்னா பெயர் சொற்களுக்கு நாம நினைக்கிறத விட ஆழமான அடையாளங்கள் இருக்கு. ஆமாங்க. இன்னைக்கு நாம பெயர்ச்சொற்களோட 5 விதமான வகைகளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இது ஏதோ கிராமர் கிளாஸ் மாதிரி போர் அடிக்காது, நிச்சயம். இது ஒரு சுவாரஸ்யமான கண்டுபிடிப்பு மாதிரி இருக்கும். சரி, வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல் 2 வகைகளையும் நாம ஒன்னாவே கத்துக்கலாம். அப்படி கத்துக்கிட்டா ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். இது பொதுவான ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயத்துக்கும் உள்ள வித்தியாசம் பத்தினது தான். இப்படி யோசிச்சு பாருங்களேன். பொது பெயர் சொல் அதாவது காமன் நவுன் ஒரு பெரிய கேட்டகரியை குறிக்குது. ஆனா சிறப்பு பெயர் சொல் அதாவது ப்ராப்பர் நவுன் அந்த கேட்டகரியில இருந்து ஒருத்தரை மட்டும் குறிப்பிட்டு சொல்லுது. ஒன்னு ஜெனரல், இன்னொன்னு ஸ்பெசிஃபிக். இந்த மாதிரி குறிப்பிட்ட பெயர்களை நம்ம பயன்படுத்தும் போதுதான் நாம பேசுறதும் எழுதுறதும் ரொம்ப தெளிவாவும் சுவாரஸ்யமாவும் இருக்கும். உதாரணத்துக்கு பையன்னு சொன்னா அது ஒரு பொது பெயர் சொல். ஏன்னா உலகத்துல கோடிக்கணக்கான பையன்கள் இருக்காங்க. ஆனா ரமேஷ்னு சொன்னா அது ஒரு குறிப்பிட்ட பையனை மட்டும் குறிக்குது. அது அவனோட சிறப்பு பெயர். இதே மாதிரி தான் நகரம் சென்னை ஆகுது, கார் BMW ஆகுது. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ரமேஷ் அல்லது சென்னை மாதிரி சிறப்பு பெயர் சொற்களை நீங்க எங்க எழுதினாலும் சரி, வாக்கியத்தோட நடுவுல வந்தா கூட அதோட முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். இது ஒரு கோல்டன் ரூல், எப்பவுமே மாறாகு. சரி, இப்ப அடுத்த வகைக்கு போகலாம். இது குழுக்களை பத்தினது. அதாவது ஒரு தனி ஆளையோ இல்ல ஒரு தனி பொருளையோ சொல்லாம ஒரு மொத்த கூட்டத்தையும் ஒரே வார்த்தையில எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். கலெக்ஷன்னா என்ன? ஒரு சேகரிப்பு இல்லையா? அதே மாதிரி ஒரு கூட்டத்தையோ இல்ல ஒரு குழுவையோ குறிக்கிற பேரு தான் குழுப்பெயர் சொல். இது ஒரு முழு அமைப்பையே ஒரே வார்த்தையில சுருக்கி சொல்லிடும். இதெல்லாம் நாம நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற வார்த்தைகள் தான். பாருங்க, 11 கிரிக்கெட் வீரர்கள் சேர்ந்தா அது ஒரு அணி. அப்பா அம்மா குழந்தைகள் சேர்ந்தா அது ஒரு குடும்பம். நிறைய ராணுவ வீரர்கள் சேர்ந்தா அது ஒரு ராணுவம். இது ஒரு கூட்டத்துக்கு ஒரு தனி பெயரை கொடுக்குது. ஓகே, இப்ப நம்மளோட 4வது வகைக்கு வந்தாச்சு. இது பொருட்கள் எதால செய்யப்பட்டதுங்கிறத பத்தினது. அதாவது மத்த பொருட்களை உருவாக்க பயன்படுற மூலப்பொருட்களோட பெயர்கள். சிம்பிளா சொல்லணும்னா, இயற்கையில இருந்து கிடைக்கிற அல்லது ஒரு புது பொருளை செய்ய பயன்படுற அந்த ரா மெட்டீரியல்ஸ்க்கு ஒரு பேர் இருக்கு இல்லையா? அதுதான் இது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எல்லாம் நம்மளால பார்க்க முடியும், தொட முடியும், அளக்கவும் முடியும். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு நகை போட்டிருக்கீங்கன்னா அது தங்கத்தால செய்யப்பட்டிருக்கு. இங்க தங்கம் தான் பொருட்பெயர் சொல். அதே மாதிரிதான் மேசை செய்ய பயன்படுற மரம், நாம குடிக்கிற தண்ணீர், துணி செய்ய பயன்படுற பருத்தி, இது எல்லாமே பொருட்பெயர் சொற்கள் தான். இப்போ நாம கடைசி 5வது, அதே சமயம் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு வகைக்கு வந்திருக்கோம். இது மத்த 4 வகையிலிருந்தும் ரொம்பவே வித்தியாசமானது. ஏன்னா இத நம்மளோட 5 புலன்களாலையும் உணரவே முடியாது. இந்த கேள்விகளை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியுமா? முடியாது தானே? ஏன்னா இந்த விஷயங்களுக்குன்னு ஒரு உருவமோ வடிவமோ கிடையாது. இதுதான் நம்மள 5வது வகை பெயர் சொல்லுக்கு கூட்டிட்டு போகுது. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற உணர்வுகள், குணங்கள், யோசனைகள், இதுக்கெல்லாம் ஒரு பேர் இருந்தா அதுதான் பண்பு பெயர் சொல், அதாவது ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன். இந்த மாதிரி வார்த்தைகள் இல்லாம அன்பு, நேர்மை, அறிவு மாதிரியான பெரிய விஷயங்களை பத்தி நம்மால பேசவோ எழுதவோ முடியாது. அதனால இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பெயர் சொல். பாருங்க, அன்பு, கோபம் மாதிரியான உணர்வுகள், நேர்மை, தைரியம் மாதிரியான குணங்கள், அப்புறம் குழந்தை பருவம் மாதிரி ஒரு வாழ்க்கை நிலை, இது எல்லாமே பண்பு பெயர் சொற்கள் தான். நம்மால இதெல்லாம் பார்க்க முடியாது, ஆனா இது இருக்குன்னு நம்மால உறுதியா உணர முடியும். சரி, இப்போ நாம பார்த்த இந்த 5 ரகசிய அடையாளங்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். இது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியாவை கொடுக்கும். பாருங்க, இந்த அட்டவணை நாம பார்த்த 5 வகைகளையும் எவ்வளோ அழகா சுருக்கமா காட்டுது. பொதுவான பெயர்கள்ல ஆரம்பிச்சு நம்மால தொடவே முடியாத உணர்வுகள் வரைக்கும் பெயர் சொற்களோட பயணம் எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு பாத்தீங்களா? இத ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே மறக்காது. சரி, இந்த தலைப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன சவால். வெள்ளி அதாவது சில்வர் இந்த 5 வகையில எதுல வரும்னு யோசிங்க. நீங்க கத்துக்கிட்டதை வச்சு இதுக்கு பதில் கண்டுபிடிக்கிறது நீங்க இந்த டாபிக்ல எவ்வளோ தெளிவா இருக்கீங்கன்னு உங்களுக்கே புரிய வைக்கும்.